தனம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கதிர் வந்து தனத்த பார்க்கறதுக்காக வராரு. வந்துட்டு இந்த மாரி நேத்து நடந்த விஷயத்துக்காக நான் உங்கள்ட்ட சாரி கேட்க தான் வந்தேன். அதனால மன்னிச்சுருங்க. இனிமே இந்த மாரி நடக்காது. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த லைஃப்ல உங்கள எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அவர் வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க தனத்த பார்க்கறதுக்காக வந்து ராதிகா வராங்க. ராதிகா வந்து தனத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "நீங்க திரும்ப கதிர் மாமா கிட்ட பேசுனீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ஏற்கனவே அவர்ட்ட இத பத்தி பேசிட்டேன். அதுக்குன்னு நான் அவர பார்க்குறப்பலாம் வந்து ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட தனம் வந்து சொல்றாங்க. தனம் சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு அளவுக்கு தான் ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணா லிமிட் வந்து தாண்டுற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, தனத்த தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து போய் கதிர்கிட்ட வந்து ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தனம் வந்து பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கதிர் தனத்த தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் ராதிகாவுக்கு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் ராதிகா வந்து என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தனம் வந்து கதிரோட காதலை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.